அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 4/5/2026. திருதியை திதி நாளை அதிகாலை 5:25 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி அனுஷம் நட்சத்திரம் காலை 9:57 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் என்று ஆரம்பமாகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, மூலிகை சேகரிக்க, மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க, முட்செடிகள் அகற்ற, வழக்கு பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நல்ல நேர்மை இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒழுக்க சீலர்களாக, நேர்மையாளர்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணியோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுதுங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் காலை 10 மணி வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா 2-3 நாளாகவே குடும்பத்தில் ஏடாகுடமாக ஏதாவது பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறது, எதுகையோடு பேசுகிறது, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. பொறுமையாக யதார்த்தமாக இருந்துட்டோம்னா சந்திராஷ்டமம் எந்த பாதிப்பையும் நமக்கு உண்டு பண்ணாதுங்க. அதே மாதிரி ருசிக்கு ஆசைப்பட்டு இன்றைய தினத்தில் காரம் உப்பெல்லாம் அதிகம் சேர்த்து ஏதாவது சாப்பிட்றாதீங்க. அப்புறம் வயிற்றுக்குள்ளார சடுகுடு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைய தினம் சாத்வீகமான உணவுகள், எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. திடீர்னு ஒரு முன்கோபம் அப்படியே எதிர்பாராத சிலதெல்லாம் இன்றைக்கி பேச வைக்கும். அதனால் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்களில் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. சந்திராஷ்டம பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரே நதி என்றாலும் நாம் 2வது முறை நீராடும் போது அதே நதியில் அந்த நீரல்ல, அது வேறு நீராகும். அதனால தாங்க ஒருத்தவங்க நல்ல முறையில் பழகுவாங்க. ஒரு நேரத்தில் அவங்க நிலைமை கொஞ்சம் மாறும், அவங்க குணநிலை மாறும். அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை பாசம் வைக்காமல் எல்லாமே நாம் நிதானமாக நடந்துக்கணும்னு சொல்லி பாசத்தை வைத்தாலும் நேசத்தை
காட்டினாலும் அளவு மீறாமல் பார்த்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வந்து விலகுங்க. வியாபாரம் இன்றைய தினத்தில் ஓரளவு பரவாயில்ல. புது முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எப்போது நீ நல்லவனாக இருக்கிறாயோ அப்போது தான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும். அதனால தாங்க உலகம் குறை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, நாம் சரியாக தான் இருந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதே உலகம் உங்களை பாராட்டும் பொழுது ஏதோ நம்ம பாதை மாதிரி போகிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனால தாங்க ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உன் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு நீ பாரு. அந்த உள் மனசு உன்னை சரின்னு சொன்னால் நீ சரிதான், அந்த உள் மனசு நீ தவறுன்னு சொன்னால் நீ தவறு தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இதய கமலத்தில் இறைவனை வீற்றி கொண்டு எல்லாம் வல்ல உள்மனது சொல்வதையே உள்வாங்கி நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டுங்க. சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முடியாதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பேரு புகழ் கௌரவத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கெல்லாம் எந்த குறையும் கடவுள் வைக்கல. ஆனால் பணம் தான் சரியாக கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குது. பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. கடனும் ஒரு பக்கம் ஏறின்னு இருக்குது. எப்படியோ சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, செலவுகள் கூட்டிகிட்டு தான் இருக்க போகுது, குறைய போகிறதில்ல. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறது ஏதாவது வழி இருக்கா? வேலை நேரம் போக மீதி நேரத்தில் ஏதாவது கமிஷன் வியாபாரம் பண்ணலாமா, ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் இந்த மே மாதம் முடியட்டும். ஜூன் மாதத்துக்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குறது நல்லது. ஏன்னா தனஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார் ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ முயற்சி பண்ணிங்கன்னா தனதானிய சம்பத்து வளருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. சந்திரனும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக
இருக்கணுங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவு செல்வாக்கும் உண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உன்னிடமிருந்து நீ விடுதலை ஆவது தான் உண்மையான விடுதலை ஆகும். அதனால தாங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு, விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மகிட்டேருந்து நாம் விடுதலை அடையணுங்க. நம்ம மனசுக்கிட்டேருந்து நம்ம விடுதலை ஆகணுங்க. நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அடையணுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் முதல்ல சரி செய்வீங்க. அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவுரை செய்வீங்க, சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே ஆசாபாசங்களிலிருந்து விடுவிக்கும் விடுதலை உணர்வுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறாரு. இன்றைக்கி நீச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து எல்லோரும் பணம் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு தான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதிர்பாராத பணவரவையும் கொடுப்பாரு, ஆனால் எதிர்பாராத செலவுகளையும் கொடுப்பாரு. திடீர் பயணங்களையும் இன்றைக்கி தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால யாருக்கும் எளிதாக வாக்குறுதி தர வேண்டாம். யாராவது எதாவது கேட்டாங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேங்க, ஆனால் என்னை நம்பிட்டு இருக்காதீங்க, நான் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா சொல்லிவிட்டு அப்புறம் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. முடியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செய்தோம்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதங்கள், மோதல்கள்லாம் வரும். இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதெல்லாமே சரியாகி விடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் இவ்வளவோ லாபம் சம்பாதிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் நாம் இன்னமும் இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும், கொஞ்சம் புதுமையாக நவீனமாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுதான் தாங்க முடியல. வீட்டுக்கு போகக்கூடிய நேரமே இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடிகாரம் ஓய்வெடுக்கிறது என்பதற்காக காலம் ஒருபோதும் நின்று விடுவதில்லை. அதுபோல தாங்க நீங்கள் காலத்தை போல எப்பொழுதுமே சுழன்று கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டேயும் இருப்பீங்க. இடைவிடாமல் நீங்கள் எப்பொழுதுமே உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நேரம் காலம் பார்க்காமல் தன்னுடைய பாதையில் நேராக சென்று பயணித்து கொண்டிருப்பவர்கள், வேகமாக வேலைகளை முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. கீழே விழுந்தாலும் பாதிப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு உங்களுக்கு கௌரவத்தையும் அவர் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனாலும் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய கேது மனசுக்குள்ளார ஒரு படபடப்பு, பதப்பதப்பு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் நம்மளை சூழ்ந்திருக்காங்களோ, நம்ம கூடவே நமக்கு எதிரானவங்க இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால சூழ்ச்சிகளை
எல்லாமே ராஜதந்திரத்தால் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு சூரியனோட சேர்ந்து. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு மனதுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்தில் திடீர் செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கூட முன்ன மாதிரி திடீர் லாபம்லாம் வரமாட்டேங்குதுன்னு ஆதங்கப்படுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் எல்லாருடைய வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்குறதுனால தான் இன்றைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எட்டி பார்க்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, திறமையை விட மிகச்சிறந்த திறமை ஒன்று இருக்கிறது. அது எது திறமை என்று கண்டறியக்கூடிய திறமைதான். அதனால தாங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, எதில் திறமை இருக்குது, எதில் நீங்கள் ஜெயிக்க முடியும், எதில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு அதை பிரித்தெடுத்து அதை கண்டறிந்து அந்த துறையிலே தன்னுடைய திறமையை எல்லாம் காட்டி எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடிய, வெற்றி பெற்று காட்டக்கூடிய திறமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டு. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குறிப்பாக இன்றைய தினத்திலே போட்டிகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போகணும்னு நீங்கள் இன்றைக்கி வேண்டிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. ராசியை சனி பகவானும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய பாக்கியம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உள்மனசுக்குள்ளார ஓரமாக ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பயத்தையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணியிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தண்ணீர் அமைதியாக இருக்கும் பொழுது தூசுகள் தாமாக சென்று அடியில் தங்கிவிடும். அதே போல் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அமைதியாக இருந்தால், அடங்கி இருந்தால் அந்த பிரச்சனைகளும் தாமாக தீர்ந்து போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதை பெருசாக்காமல் ஏதோ பார்த்துக்கலாம், அது ஒரு சவால் தான் என் வாழ்க்கையில், அதனால் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் அணுகி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த விவாதங்கள்
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறதுக்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி புகழ் கௌரவம் ஒருபடி கூடிக்கொண்டே போகுங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால கூட்டுத்தொழில் கொஞ்சம் பார்த்து செய்யணும். பங்குதாரர்கள் அவங்கள பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் இடத்துல 2 பாவகிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். நல்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். எதிரிகள்லாம் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துலேயும் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். உங்களுடைய கை எல்லாத்துலேயும் ஓங்கி நிற்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் மாறி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய விடாமுயற்சியானது ஒரு ஜன்னலையாவது உனக்கு திறந்துவிடும். அதனால் முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்புறது, உட்கார்ந்து அப்படியே கன்னத்தில் கை வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இடைவிடாத கடின உழைப்பால், தீர்க்க தரிசனத்தால் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷம் நட்சத்திரத்தில் காலையில் 9:57 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9:57 வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் காலை 9:57 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வேலை சுமை இருக்கும். யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கும். யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் ஒதுங்குறீங்களோ அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும். ராசிக்குள்ளார சந்திரன்னாலே தர்ம சங்கடத்தை அவர் உண்டாக்குவார். நேரத்தில் சாப்பிட முடியல, ஆனால் இன்றைக்கி தான் அதிகமாக பசிக்குது, இப்படியெல்லாம் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கோபப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க பாருங்கள். சரி வேண்டாம், இன்றைக்கி ராசிக்குள்ளார சந்திரன் கோபப்பட வேண்டாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:57 ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதிரிகளை சம்பாதிச்சக்கூடாது. அந்த வகையிலையும் இன்றைக்கி அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, யாருக்கும் உங்களை விமர்சிக்கும் தகுதி கிடையாது. ஏனென்றால் உங்களை பற்றிய விமர்சனங்கள், வதந்திகள் தான் அவர்களுக்கு தெரிந்திருக்குமே தவிர
நீங்கள் தாங்கி வந்த வழிகளை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராவது உங்களை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசினாலோ வதந்திகளை கிளப்பி விட்டாலோ கண்டுங்காணாமல் சிரிச்சுக்கிட்டு தன்னோட பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவுகள் தான் ஒரு பக்கம் இருந்துருக்கு, இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு பண வரவும் உண்டுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியதாகும். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறது, புது கிளைகள் தொடங்கிறது அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறதுன்னு இன்றைய தினத்தில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், சந்தோஷத்தை தரக்கூடிய இடமே அதுதான். அந்த இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு அப்பப்போ சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் இருக்குதுங்க, இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியலையேங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர்னு உங்கள்கிட்ட அறிமுகமாகி உங்களை ரொம்ப புகழ்ந்து யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இதில் இவ்வளோ பணம் போட்டால் அதில் அவ்வளோ வரும்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. தொடர்ந்து அதிக வேலை கொடுக்குறாங்க, ஆனால் சம்பளம் எதுவுமே மாறலை. ஆனால் அன்பாக நடத்துகிறாங்க, மரியாதையாக நடத்துகிறாங்க. இந்த மரியாதைக்காக தான் நான் அந்த இடத்துலே இருந்துட்டுருக்கேன், இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு வேலைக்கு மாறி இருப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஓடிய உழைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அதை அப்படியே விட்டுட்டு இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் தொடர் தோல்வியை சந்திக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏதாவது சிக்கல் பிரச்சனை வில்லங்கம் வந்தால் உடனே நீங்கள் ஓய்ந்து போக மாட்டீங்க. அதை முதல்ல சரி பண்ணணும், அந்த பிரச்சனையில் நாம் தீர்க்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக சமாளித்து அந்த சங்கடங்களை வெற்றி காணக்கூடிய ஒரு பெரிய வெற்றிக்கு அதிபதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது நல்லது தானே நடக்கும். இன்றைய தினத்தில் செல்வாக்கு அதிகமாகும், புது முயற்சிகள் பலிதமாகும், ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கு உண்டு, வெற்றி உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தாய் வழி உறவினர்களால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் உயரதிகாரிகளுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பை அதை கெடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உயரதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை யார்ட்டையும் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லைங்க, அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, செய்த பாவம் கேள்வி கேட்கும், ஆனால் செய்த புண்ணியமோ அதற்கு பதில் சொல்லும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பாவங்கள் மற்றவர்களுக்கு எதுவும் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாருக்கும் நல்லது செய்வோம். அப்படி இல்லைன்னா நாம் ஒதுங்கிப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை செய்வதோடு மட்டுமில்லாமல் தான தர்மங்களையும் வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால காலெல்லாம் கடுகடுன்னு வலிக்குதேன்னு சொல்லி சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. கால் வலித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நடைப்பயிற்சி நீங்கள் செய்தே ஆகணும். நடைப்பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு காலில் உறுதித்தன்மை கிடைச்சிரும். அதுக்கு பிறகு கால் வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நேரம் கிடைச்சிதுன்னா நீங்கள் ஆஞ்சநேய சுவாமிகளை இன்றைக்கி சேவிக்கிறது நல்லது. அப்படி சேவிப்பதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலருக்கு புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளில் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, 1000 பிரச்சனைகள் வந்தாலும் மனப்பக்குவம் வந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதனை ரசித்து ருசித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால தாங்க ஆரம்பத்துலலாம் ஏதாவது பிரச்சனைன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன இப்படி இருக்குது, நமக்கு மட்டும்தானா இப்படி, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் பிரச்சனை வந்தால் வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது மூலமாக ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு இறைவன் வருவார். அதை நம்ம ஏற்றுக்கிறது நல்லது தானேங்கிற பக்குவ மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார 2 பாவகிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு செலவு, ஏதாவது ஒரு சிக்கல் இழுத்து விட்டுடுறாங்க. நாம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சு ஏதாவது ஒரு செலவில் சிக்க வைக்கிறாங்களேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உதவிகரமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு மகனுக்கு திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள், அந்த பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் அடிக்கடி போகும். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது.
தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். நண்பர்களோட கருத்து முதல் வரவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி ஆரம்பமாகுதுங்க. சூரியன் வானவியல் படி விண்மீனாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அவருடைய அந்த அதீதமான சக்தியை வச்சு நாம் நவகிரகங்களின் நாயகனாக நாம் வச்சுருக்கோம். ஆனால் அந்த அக்னி நட்சத்திரமாக சூரியன் விண்மீனாக மாறக்கூடியது இந்த காலகட்டம்தாங்க. இன்றைய தினத்தில் இரவு 10:09 அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நாரதீயம் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமையான நூல். அந்த நூலோட பேர் நாரதீயம். அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக உபநயனம், அதாவது பூணூல் அணிதல், அது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வீடு கட்டுறதுக்கு பூமியை தோண்டி பூமி பூஜை போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அனாவசியமாக பூமியை தோண்டுவது கூடாது. அதே மாதிரி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா விதை விதைக்கக்கூடாது. இந்த அக்னி காலகட்டம், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி இன்றையிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த கத்திரி காலம்ங்கிற அக்னி நட்சத்திர காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விதைகள்லாம் விதைக்கக்கூடாது. அதே போல் மரக்கன்றுகள் நடுதல் கூடாது. மரக்கிளைகளை கூட கழிக்கக்கூடாது. கிளைகளை கழித்தோம்னா அப்படியே அந்த மரம் வீக் ஆகிடும். அதனால் கிளைகளை எல்லாம் கழிக்கக்கூடாது. முக்கியமாக நீர்நிலைகளை ஆழப்படுத்தல், அதாவது போர்வெல் போடுறது கண்டிப்பாக கூடாது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். கிணறு புதிதாக வெட்டுறது கூடாது. அதாவது இருக்கிற கிணறை தூர்வாரலாம், அது செய்யலாம், மராமத்து பணிகள் பண்ணலாம். ஆனால் புதுசாக கிணறு தோன்றது வெட்டுறது அதெல்லாமே நிச்சயமாக தவிர்க்கணுங்க. அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த முடி எடுப்பாங்க இல்லைங்களா, பிறந்த குழந்தைக்கு முதல் முடி எடுக்கிறது அது கண்டிப்பாக கூடாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்தோம்னா அவங்களுக்கு உடல்நிலை குன்றும், உடல்நலம் சரியில்லாமல் போகும். அதே மாதிரி காது குத்தக்கூடாது. ஏன்னா அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் காதணி அணிவது, புதிதாக காது குத்துறது அதெல்லாம் நிச்சயமாக கூடாது. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு அந்த நாரதீயம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியை எந்த வகையிலுமே சேதாரப்படுத்தக்கூடாது. பூமியை நாம் தோண்டக்கூடாது. செடி கொடியெல்லாம் நடக்கூடாது. நட்டு கூட பாருங்கள், அது வளரவே வளராது. அது இதாகிடும். அதனால் இதற்கெல்லாம் தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அர்ஜுனன் அந்த காண்டவ வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரவனத்தையே அழித்த நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள். ஏன்னா அந்த காண்டவ வனம்ங்கிற இந்திரவனம் ரொம்ப ரொம்ப அடர்த்தியானது, பெரியது. அதையே அர்ஜுனன் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் எரிச்சிருக்கிறார். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அக்னி நட்சத்திரத்தில் பகலில் அந்த உச்சி வேளை வெயிலில் பயணப்படுறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது திருமணம் செய்யலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம். அதுக்கு அடுத்ததாக பெண் பார்க்க போகலாம், வரன் பார்க்க போகலாம். பெண் வீடு பார்க்க போகிறது, வரன் வீடு பார்க்க போகிறது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம். வாகனங்கள் வாங்கலாம், சீமந்தம் பண்ணலாம், பூ நீராட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். வாடகை வீட்டுக்கு குடி போகலாம், அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி வாங்கிக்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, முதல்ல பால் காய்ச்சி போகிறது, அதுதான் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது. இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பெண் பார்க்க போகிறது எல்லாமே பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் சிவாலயங்களில் நம்ம அபிஷேகம் செய்து எல்லாம் வல்ல ஈசனை வணங்கினோம்னா நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே சேருங்க. இந்த அக்னி நட்சத்திரத்திலேயே முன்னேழு பின்னேழுன்னு சொல்லுவாங்க. 7 நாட்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும்,
நடுவில் இருக்கிற 7 நாட்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும், கடைசியாக இருக்கிற 7 நாட்கள் வந்து ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த நாரதீயம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை நாம் பின்பற்றி அக்னி நட்சத்திரத்தில் வந்து ரொம்ப வெயிலில் வந்து ரொம்ப அலையாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அதனால் நம்முடைய பண்டைய கால நூல்களில் சொல்லப்பட்டதை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தாங்க, நாமும் அதை கடைபிடித்து நல்ல விதத்தில் வாழ்வோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.